Hello children, இன்னைக்கு exercise 3.19ல sum number 5 பார்க்க போறோம். Given that அப்படினு A equal to அப்படினு சொல்லி ஒரு 2/2 matrix கொடுத்திருக்காங்க. B equal to அப்படினு சொல்லி ஒரு 2/3 matrix கொடுத்திருக்காங்க. C equal to அப்படினு சொல்லி ஒரு 2/3 matrix கொடுத்திருக்காங்க. Verify that அப்படினு A into B plus C is equal to AB plus AC அப்படிங்கறத வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க. இது கரெக்ட்டா தப்பா அப்படினு நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. ஓகே சோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி பண்ணனும் அப்படினா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படினா A into B plus C என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து பிராக்கெட்டுக்குள்ள இருக்கறத சால்வ் பண்ணுவோம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் வந்து B plus C கண்டுபிடிக்கலாம். சோ B plus C க்கு வந்து B மேட்ரிக்ஸையும் C மேட்ரிக்ஸையும் எழுதிக்கலாம். B மேட்ரிக்ஸ் வந்து 1 -1 2 3 5 2. சோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண போறோம் இல்லையா? B plus C plus போட்டுட்டு C மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். So 1 3 2 -4 1 3. So இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை ஆட் பண்ண போறோம். So first element, second element. இந்த மாதிரி ஆட் பண்ணனும். So 1 plus 1. அடுத்தது -1 plus 3. அடுத்து 2 plus 2. அடுத்து 3 minus 4. 5 plus 1. 2 plus 3. So இதுதான் வந்து matrix addition. So இப்போ இதை ஆட் பண்ணும்போது 1 plus 1 2. இது ரெண்டு வேற வேற சிம்பல் இருக்கு. So subtract பண்ணி greater number சிம்பல் போட போறோம். இதுல greater number 3 அதோட சிம்பல் பிளஸ் போடணும்னு அவசியம் இல்ல. நம்பர் subtract பண்ணும்போது 2. 2 plus 2 4. 3 minus 4. So ரெண்டு வேற வேற சிம்பல் இருக்கு. subtract பண்ணி greater number சிம்பல் போட போறோம். இதுல greater number 4 அதோட சிம்பல் மைனஸ் போட்டுக்கலாம். நம்பர் subtract பண்ணும்போது 1. 5 plus 1 6. 2 plus 3 5. Okay. So இப்போ A into இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண போறோம். So A into B plus C அப்படினு சொல்லும்போது A மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. அதுக்கு அப்புறம் நம்ம B plus C மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது ரெண்டையும் எழுதி இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். So இந்த ரெண்டு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிளான்றதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணனும் இல்லையா? So A மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குன்னா 2/2 மேட்ரிக்ஸ்ல இருக்கு. B plus C மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டர்ல இருக்குன்னா 2 rows 3 columnsல இருக்கு. So 2/3 மேட்ரிக்ஸா இருக்கு. இந்த மிடில் ரெண்டும் சேமா இருக்கு அப்படிங்கறனால இந்த மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள். So இதோட ஆன்சர் வந்து 2/3 மேட்ரிக்ஸா வரப்போகுது. ஓகே சோ இத செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இத எப்படி மல்டிப்ளை பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் ரோல கை வெச்சுக்கணும். So this into this இத மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். 1 2s are 2 into 3 minus 1. So minus 3. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ரோல கை வெச்சிருக்கனால ஃபர்ஸ்ட் ரோவை அப்படி ஃபில் பண்ண போறோம். So 1 2s are 2 plus 3 6 are 18. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ into third column இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். So 1 4s are 4 plus 3 5s are 15. ஓகே அடுத்து செகண்ட் ரோல கை வெச்சுக்கலாம். இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். So செகண்ட் ரோல கை வெச்சனால செகண்ட் ரோவை ஃபில் பண்ண போறோம். 5 2s are 10 minus into minus plus ஆ மாறிடும். So plus 1 1 into 1 1. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். 5 2s are 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா? So -1 into 6 வந்து -6. அடுத்து இதையும் இந்த ரோவையும் இந்த காலமையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். 5 4s are 20 -1 plus 5 வந்து -5. So 2/3 matrix 2 rows and 3 columnsல கிடைச்சிருக்கு இல்லையா? So அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணது கரெக்ட். சரி இத சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ரெண்டு வேற வேற சிம்பல்ல இருக்கு. So subtract பண்ணி greater number சிம்பல் போட போறோம். இதுல greater number 3 அதோட சிம்பல் போட்டாச்சு. நம்பர் subtract பண்ணும்போது 1. இது ரெண்டும் சேம் சிம்பல்ல தான் இருக்கு இல்லையா? So ஆட் பண்ணிடலாம் 20 4 plus 50 19 10 plus 1 11 10 minus 6 4 20 minus 5 15. இது நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே சோ இப்போ ரைட் ஹேண்ட் சைடுல நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படினா AB plus BC என்னன்னு கண்டுபிடிச்சு அது ரெண்டும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிடலாம். சோ BA. சோ ஃபர்ஸ்ட் AB கண்டுபிடிக்கிறதுக்கு A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸையும் எழுதிக்கலாம். சோ A மேட்ரிக்ஸ் வந்து 1 3 5 -1. B மேட்ரிக்ஸ் வந்து B மேட்ரிக்ஸ் வந்து ஒரு
2/3 மேட்ரிக்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிளான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2/2 ஆர்டரில் இருக்குது, பி மேட்ரிக்ஸ் வந்து 2/3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிளான்னு பார்த்தோன்னா மிடில் ரெண்டும் சேமாக இருக்குது இல்லையா? சேம் நம்பர் இருக்குன்னா இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இதோட ஆன்சர் வந்து 2/3 மேட்ரிக்ஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 1 1s are 1 + 3 3s are 9. அதே போல் ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 1 × -1 -1 3 5s are 15. அடுத்து இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 1 2s are 2 + 3 2s are 6. அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். ஒரு காலமையாக மல்டிப்ளை பண்ணி இங்கே ஃபில் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ரோவில் கை வச்சுருக்கனால செகண்ட் ரோ ஃபில் பண்ண போகிறோம். 5 1s are 5 -1 × 3 -3. 5 1s are 5 மைனஸ் இருக்கிறதுனால -5 -1 × 5 -5. அடுத்து இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இந்த ரோவையும் இந்த காலம் தேர்ட் காலமையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். 5 2s are 10 -1 × 2 -2. ஸோ ஒரு 2 ரோ அண்ட் 3 காலமில் இருக்கிற ஒரு 2/3 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. அப்போ நம்ம பண்ணது கரெக்ட். ஓகே, இதை சால்வ் பண்ணலாம். 9 + 1 10. ரெண்டு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். கிரேட்டர் நம்பர் 15, அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நம்பர் சப்ராக்ட் பண்ணால் 14. 6 + 2 8. 5 - 3 ரெண்டு வேறு சிம்பிளில் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடும்போது இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸில் இருக்கும்போது அதை போடணும்னு அவசியம் இல்லை. 5 - 3 2. இதுதான் நம்ம நார்மலாக சப்ராக்ட் பண்ணுறதும். ஸோ அதுவுமே வந்து இன்டீஜர் சப்ராக்ஷன் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணும். ஸோ ரெண்டு சேம் சிம்பிளில் இருக்கும்போது ஆட் பண்ணி சேம் சிம்பிள் போடணும். ஸோ சேம் சிம்பிள் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 5 + 5 10. 10 - 2 8. ஓகே, இப்போ அடுத்து ஏசி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏ மேட்ரிக்ஸையும் சி மேட்ரிக்ஸையும் எழுதிட்டோன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமான்றதை செக் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏ மேட்ரிக்ஸ் வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா 2/2 மேட்ரிக்ஸ் ஆர்டரில் இருக்குது. சி மேட்ரிக்ஸ் வந்து 2/3 ஆர்டரில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மிடில் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பாசிபிள். ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆர்டரில் இருக்குன்னா 2/3 ஆர்டரில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுட்டோன்னா ஃபர்ஸ்ட் ரோ பை ஃபர்ஸ்ட் காலம் அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 1s are 1 3 × -4ன்னு சொல்லும்போது -12 கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோவில் கை வச்சுருக்கனால மல்டிப்ளை பண்ணுறது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் ரோவில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 1 3s are 3 + 3 1s are 3. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு தேர்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். ஸோ 1 2s are 2 + 3 3s are 9. ஓகே, அடுத்து செகண்ட் ரோவில் கை வச்சுக்கலாம். செகண்ட் ரோ இன்ட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுத போகிறோம். செகண்ட் ரோவில் கை வச்சுருக்கோன்னா அதை மல்டிப்ளை பண்ணுறது எல்லாமே செகண்ட் ரோவில் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ 5 1s are 5 -1 × -4 வந்து +4. அடுத்து ஃபர்ஸ்ட் ரோ இன்ட்டு செகண்ட் காலம் இங்கே எழுத போகிறோம். 5 3s are 15 -1 × +1 -1. அடுத்து 5 2s are 10 -3 × -1 × +3 -3. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு 2/3 மேட்ரிக்ஸ் ஆர்டரில் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணோன்னா ரெண்டு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். ஸோ இதில் கிரேட்டர் நம்பர் 12 அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 11. 3 + 3 6 2 + 9 11 5 + 4 9 15 - 1 14 10 - 3 7. ஓகே, ஸோ இப்போ ஏபி + ஏசி ரெண்டையும் ஆட் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ ஏபி மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ ஏபி மேட்ரிக்ஸ் ப்ளஸ் ஏசி மேட்ரிக்ஸ் ரெண்டையும் எழுதிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் ப்ளஸ் செகண்ட் எலிமெண்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ 10 - 11 14 + 6 8 + 11 2 + 9 -10 + 14 8 + 7. So this is equal to ரெண்டு வேறு சிம்பிளில் இருந்ததுன்னா சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போடணும். இல்லை கிரேட்டர் நம்பர் 11 அதோட சிம்பிள் போட்டுக்கலாம். நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 1 14 + 6 20 8 + 11 19
2 + 9 11 ரெண்டு வேறு வேறு சிம்பிள் இருக்குது. ஸோ சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பிள் போட போகிறோம். இதில் கிரேட்டர் நம்பர் 14, அதோட சிம்பிள் ப்ளஸ் போடணும்னு அவசியம் இல்லை. நம்பர் சப்ராக்ட் பண்ணும்போது 4, 8 + 7 15. ஸோ இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக வந்தது இல்லையா? ஸோ நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. ஹென்ஸ் a into b plus c is equal to ab plus ac. That's all. Thanks for watching, children.